ஹை ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக ஒரு கேள்வி வந்திருந்தது. எதேர்ச்சையா ஒரு வீடியோ பார்த்தேன். எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சிலருக்கு கோவம் வரலாம். ஒரு சிலர் எதுக்குக்கா இத இப்ப சொன்னீங்க அப்படிங்கிற மாரியும் யோசிக்கலாம். அ இது எதுக்குன்னா, ஒரு சில ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு. அது என்னன்னா, நம்ம சுவாமிக்கு தேவையில்லாதவங்க, வேண்டாதவங்க வந்து நெறைய இந்த மாரி அவர் ஏதாவது ஒரு இன்டர்வியூ குடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஈவென்ட் கலந்துக்கிட்டாலும் சரி, இந்த மாரி ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்றதே ஒரு வேலையாவும் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்ட ஒரு பெர்சனுக்காக. என்ன அப்படின்னா, ரீசென்ட்டா வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபாரின் போயிருந்தார் இல்லையா? ஒரு ஈவென்ட், அதாவது எக்ஸ்போக்காக. அங்க வந்து அம் இப்ப இப்ப கரண்ட்டா போயிட்டுருக்க சீரியல் வந்து நம்மளோட மகாநதி சீரியல். மகாநதிய பத்தியோ, ஆம் டீம பத்தியோ, அப்புறம் விஜய பத்தியோ, அ எந்த கேள்வி கேட்டதுக்கும் விஜய் வந்து பதில் சொல்லல. அ அவாய்ட் பண்ணிட்டாரு அந்த கேள்வி எல்லாத்தையுமே. அ அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அந்த மாரி பண்ணாரு. அப்புறம் வந்து அவரு ப்ரீவியஸா நடிச்ச சீரியல பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாரிலாம் பேசுனாங்க. ஓவரால் அவர் அங்க என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறதே ஃபுல் லைவா நம்மளுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஃபேன் பேஜ். உண்மையா பெரிய விஷயம் அவங்க பண்ணது. ரொம்ப ஹேப்பியா ரசிகர்களுமே பார்த்தாங்க. இதுவரைக்கும் ஒரு ரசிகை கூட, ஒரு ரசிகர் கூட அந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி நான் பார்க்கவே இல்ல. அங்க வந்தவங்க எல்லாருமே விஜய், விஜய், விஜய்ன்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, அ ரீசென்ட்டா அந்த ஈவென்ட்ல வந்து ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அ நம்ம விஜய் வந்து சாப்பிடுறதுக்காக ஒரு ஸ்டால் முன்னாடி நின்னுட்டுருக்காரு. இங்க வரணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கூட வந்த அந்த தொகுப்பாளினி. அவங்க சொன்னப்ப, "ஆமா, இங்க வந்தீங்கன்னா நல்ல வயித்த நெறச்சிட்டு தான் போவீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அ என்ன உங்க சைஸ் என்ன? எக்ஸலா? அ ரொம்ப பெருசாயிருவீங்கன்னு பயப்படுறீங்களா? டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல் போயிருமோன்னு தான் யோசிக்கிறேன். விஜய்ன்னு என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா போதும்." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம், "சுவாமின்னு என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா போதும்." அப்படின்ட்டு. அவர் அத சொல்லல. விஜய்ன்னு என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற மாரி தான் சொன்னாரு. சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அவரு சுவாமின்றதையே மறந்து விஜயா தாங்க வாழ்ந்துட்டுருக்காரு. தேவையில்லாம புரளிய கிளப்புறாங்க. சீரியல விட்டு விலகுறாரா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்றவங்கள நம்பிக்கிட்டு இந்த மாரி கேள்வியெல்லாம் கேட்டு நீங்களும் வந்து பொது இடங்கள்ல இந்த மாரி ஆர்க்யூம்லாம் பண்ணாதீங்க. மெயினா இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுதான் இத ஷேர் பண்றேன்.